தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சுத்த சன்மார்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக சுத்த சன்மார்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணு அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணந்து வணந்து ஏத்துதும் வம்மில் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே வம்மில் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்லுங்கள் பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த பாடல் ஞான சரியில் இதுதான் முதல் பாடல். ஒரு சுத்த சன்மார்க்க ஒரு பாப்புலரான பாடல். இந்த பாடலில் கடைசி வரியில் தான் நம்மெல்லாம் என்ன காரணத்துக்காக வள்ளலார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டு. இந்த வார்த்தை காட்டும் நமக்கு சிரிப்பாக தான் வருது. மரணமில்லாத ஒரு பெருவாழ்வாகுது, மன்னம் வெற்றாகுது. அது நாமெல்லாம் சொல்கிறது அது வள்ளலாரால் மட்டும்தான் முடியும். அல்லது வள்ளலார் போன்றவர்கள் ஞானிகளால் தான் முடியும். மற்றவர்களால் வாய்ப்பே கிடையாது, அது சாத்தியமே கிடையாது. பிறக்கிறவ செத்து தான் இது காலங்காலமாக நடந்துக்கிறது. எப்படி சாதாரண இருக்க முடியும்? இதுன்னா கடைக்கு போய் 4 கிலோ கத்திரிக்காய் வாங்குற மாதிரி அது மரணமில்லா பெருவாழ்வு. வரலாறுக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்க காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, உலகம் தோன்றி இதுவரையில் இந்த மாதிரி ஜோதியானவர் யார்? எல்லாம் நிறைய பேர் சமாதி ஆகிட்டாங்க. எக்ஸப்டு மாணிக்க வாசகர் சுவாமி, அவர் மட்டும்தான் தில்லை ஜோதியில் போய் கலந்துட்டாங்க. அப்புறம் ஆண்டாள் அந்த அம்மையும் உள்ளே போய் ஜோதி ஆனாங்க. மிச்ச பேர் திருவள்ளுவர் முதல் கொண்டு திருமூலர் அவையார் எல்லாமே மண்ணுக்குள்ளே சமாதி ஆனவங்க தான். அந்த ஜோதி பட்டினத்தார் அவர் அவரும் ஒரு நிலை ஜோதியாக தான். அதுக்கு ஒரு எவிடன்ஸு சிவலிங்கமாக நமக்கு தெரியுது. அது எங்கேயோ எத்தனையோ கோடி காலத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம், நினைக்கிறோம், நம்புறதில்லை. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நாம் நினைக்கிற மாதிரி கடையில் போய் 4 கிலோ கத்திரிக்காய் கொடுன்ற மாதிரி தான் இது கடவுள்கிட்ட கேட்டால் கொடுப்பாருன்றார் அவரு. அப்படின்னா யாருமே வரலையா? அது நாம் முடிவு பண்ண முடியாது. அது அக உலகத்தில் நான் இதை அடைஞ்சேன் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, வள்ளல் பெருமான் தன்னுடைய உடம்பை ஜோதியாக மாற்றிக்கிட்ட யாரும் பார்க்கல.
இப்போ நிறைய பேர் தரிசனம் பண்ணுறாங்க. அவர் ஜோதி வடிவத்தை பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் தரிசனம் பண்ணியிருக்காங்க. சரவானந்த சாமி சொல்லுவார், சுவாமிகளுடைய இளைஞராக இருக்கும்போது சாமிகள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி வரலாறு தெரிஞ்சாலாம். அவருடைய திருவடி பூமியில் படலையா, ஒரு தளவு மேலே இருக்குது. காட்சி கொடுத்து மறந்துட்டார். பலமுறை பார்த்துருக்காரு, நிறைய பேர் பார்த்துருக்காரு, அது நிறைய பேர் பார்க்க சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவர் கூட இருந்தவங்க அவர் ஜோதி கண்ணில் பார்க்கல. இன்றைக்கும் கடலூர், அப்போது கடலூர் ஜில்லா, அதில் துரை கெசட்டில் எழுதி வச்சுருக்காங்க, ராமலிங்க பரதேசி ஒருத்தர் இருந்தார். அப்போ பரதேசின்னு சொல்கிறது அவர் இன்றைய தினத்தில் 1874 அந்த தை மாதம் அன்றைக்கு 12 மணிக்கு காணாமல் போய்விட்டார். அதே இருக்கா, ஐயாவுக்கு தெரியாது சொல்கிறது, காணாமல் போய்விட்டார். இன்றைக்கும் காணாமல் போய்விட்டார். ஏன்னா ஜோதியானது அவங்க பார்க்கல. அவ்வளோ பெரிய ஞானி, மரணமில்லா வாழ்வில் நம்பி தான் ஆகணும் சொன்னார். உள்ளே அப்படி உடம்பும் இல்லை, உள்ளே போனவர் இல்லை, அப்புறம் பார்த்தா இல்லை. அப்போது என்ன வாசகத்தை பொறிக்கலாம், காணாமல் போய்விட்டார். அப்போ நம்ம கண்டுக்கிட்டு இருக்கோம். பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்க்கின்றேன், இறந்திடும்போது அகற்றுகின்றேன், இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டேன். பிறக்கும்போது எவ்வளோ தாளாட்டி சீராட்டி வளர்க்குறீங்க, கண்ணே ராஜா அப்படின்னு முத்தம் கொடுத்து கொஞ்சம் வளர்க்குறீங்க. செத்துட்ட பிறகு அரட்டுறீங்களே. பட்டினத்தார் ஒரு தெருவில் போயின்னு இருக்கார். அங்கே ஒரு இளைஞர் நிற்கிறாரு. அவர் எதுக்கோ வெயிட் பண்ணுறாரு. பட்டினத்தாருக்கு தெரியாதில்லை, அந்த இளைஞருக்கு ஏதோ சொல்லணும். அதனால் இன்னும் அது அந்த வீட்டில் ஒரே ஜனமாக இருக்குது, ஒரே அழுகுறலாக இருக்குது. சமயம் அங்கே செத்து போயிட்டாங்க. அப்படியா? செத்த பிணத்தை பார்த்து இனி சாக போகும் பிணங்கள் அழுது கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் தூண்டி வர்றார் அந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கு, நமக்கும் தூண்டி விட்டு போயிருக்கார். செத்த பிணத்தை பார்த்து இனி சாக போகும் பிணங்கள் தான். அப்போ நம்மளாம் பார்த்து செத்தவர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம யாரும் உயிரோடு இல்லையா, உயிரோடு நாம் இல்லையா. அதுதான் வள்ளல் பெருமான் செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதிகள் அத்தகை காட்டி அற்புதம்னா, செத்து போனவங்களில் எழுப்புகிற ஆற்றல் பெற்றுக்கொண்டு தான் அர்த்தம் பண்ணக்கூடாதுன்றார் சுவாமி. இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்களா, இப்போ என்னை எழுப்புனா சரி, இப்போ எனக்கு 63 வயசு, எனக்கு விதி 63 இருக்குது, என்னை 100 வருஷம் வாழ வச்சு போயிடறான்னு வள்ளல் வச்சுங்க. இன்னும் நிறைய வரம் கொடுக்க வேண்டிய, நோய் இல்லாமல் வாழணும், அந்த வரம் கொடுக்கணும், தொல்லை இருக்கக்கூடாது, மனம் செஞ்சிடக்கூடாது. அவர் பாட்டு எழுப்பிட்டு போயிட்டு 4 பேர் எல்லோரும் ஆஹா எழுப்பிட்டு போயிட்டாருன்னா 100 வருஷம் அவசரப்படுறது யார்? இதே மேலாச்சு. 100 வருஷம் 100 வருஷம் இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பசிக்காக நிறைய போராட்டம் இருக்கா, வாழ்க்கை போராட்டம், அன்றாட போராட்டம். 100 வருஷம் இறைவனுக்கு பசி எடுக்காது, நோய் வராது அப்படின்ட்டு பரவாயில்ல, சும்மா எழுதுகன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு போயிட்டா நாளில் அவசரப்படணும். அப்படி செய்கிறது விதிக்கு மாறுபட்ட செயல், இறைவனுடைய இதுக்கு எதிரானது என்றார் சர்வரசன். வள்ளலார் சொன்னது அது கிடையாது. இறந்தவர் எழுக என்று எண்ணியாங்க எழுப்பிட அறந்தனை அற்புறுத்துவதுன்னா, இப்போ நிறைய சன்மார்க்க உரை எழுதுகிறவங்க செத்து போனவங்களை எழுப்புறதுக்காக ஆண்டவர் அதற்கான ஆற்றலை வளர்த்தவங்க. நம்மெல்லாம் செத்து போனவங்க. சரி, இந்த இளைஞர் நின்றுட்டு இருந்தார், அதுக்கடுத்து நாம் ஒரு இது நுழைப்போம். அந்த இளைஞர் அப்படியே இருக்கார். அப்புறம் இன்னொரு பண்டாரம் வர்றார், துறவி வர்றார். பார்க்கணுன்னா ஒரு அழுகுறலாக இருக்க என்னாச்சு, உஷாராயிட்டார். சத்து போடுறா எல்லாம் சத்தப்படுன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் நீட்டாக சொல்ல அவர்கிட்ட, ஜாக்கிரதை உஷாராயிட்டார். தவறிட்டார் சார். என்னது தவறிட்டார்.
தப்பு பண்ணிட்டேன். இல்லை சாமி, தவறிட்டார் சாமி. அப்பா அம்மா கேட்குறேன், தப்பு பண்ணிட்டாரா? தப்பு ஒன்றும் பண்ணல, தவறிட்டாருன்றிய. தவறு செய்தினால்தான் தவறி விடுகிறோம். நாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழவில்லை. எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழலை, தன்னை அறியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அது ஒரு பெரிய தவறு, குற்றம். இந்த உடம்பே நான் நினைக்கிறோம், அது ஒரு குற்றம், அது ஒரு தவறு. ஆக நம்ம தொடர்ந்து தவறு செய்பவராக இருக்கால தவறி போகிறோம். இந்த தமிழ் எவ்வளோ பெரிய அற்புதமான தமிழ் பாருங்க. தவறிட்டார். ஆனால் இங்கிலீஷில் டெய்டு, செத்து போயிட்டான் அப்படின்னு. செத்து போனாலும் ரொம்ப ரொம்ப அவமானம். செத்து போயிட்டார், தவறிட்டார், அடக்கமாயிட்டார், அந்த மாதிரி. ஆக நாம் ஏன் தவறி போகிறோம்னா அது சரவணன்ற சொன்ன நாம் தவறு செய்து விட்டோம். அப்போ நான் ஒரு தவறும் பண்ணலையே, இல்லை தவறு பண்ணிட்டேன். என்னதான் அப்படி பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கிறேன். நாம் மொத்தமே தப்பு தப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை. அந்த ஐயா அந்த சீட்டு இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மாதிரி தான். அடுத்தது எப்படி ஒரு 25 அன்பர்களாவது வரணும்னு பார்க்குறோம். முன்னே வந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். பட்டு இன்றைக்கி சுதந்திர தினம் வேறு. 3 மணிக்கு சொன்னால் ஐயா 3 மணிக்கெலாம் வரமாட்டாங்க, 5 மணினா ஓரளவு வருவாங்க. அது கொஞ்சம் ஏதோ மாற்றம் தேவைப்படுது. அதனால் இப்போ சுருக்கமாக மட்டும் இது பண்ணிட்டு போகணும். அடுத்தது எப்படி பண்ணலாம், சாமி எப்படி கைடன்ஸ் கொடுக்குறாரு அது பார்க்கலாம். இந்த கருத்தரங்க இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னா, ஒன்று பிரபஞ்ச தோற்ற காரணம் என்ன, 2 உயிரினங்கள் மனிதன் தோற்றமும் பரிணாம வளர்ச்சியும், 3 உடலும் மனமும் உயிரும் கொண்டு இவ்வுலகில் தோன்றியுள்ள இந்த மனிதன் யார், ஏன், எப்படி, யாரால், எதற்காக இங்கு வந்துள்ளான். 6ஆம் மன அறிவில் விளைந்த அறிவியலும், 7வது மெய்யறிவில் விளைந்த அழியாத நித்திய இயற்கை மெய்ப்பொருள் உணர்வு. உலகம் 5வது உலகம், உயிர்கள், கடவுள். முப்பொருள் குறித்த விளக்கமும் விழிப்புணர்வு. 6வது தன்னை அறிதல் எனும் சாகா கல்வியே உண்மை கல்வி. 7வது நான் என்பது என்ன, நான் யார், மனித பிறப்பின் முடிவான குறிக்கோள் என்ன. 8வது பிறப்பும் இறப்பும் ஏன், பிறந்தவன் எங்கிருந்து வருகிறான், இறந்தவன் எங்கே செல்கின்றான். 9 நித்திய தினசரி வாழ்வில் உள்ளொளி தியான தொடர் பயிற்சியின் மூலம் நோய்கள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்துமே. இந்த பொருளை பற்றி தான் நம்ம விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு ஒரு தொடக்கமாகவே வச்சுக்கலாம். இப்போ இதில் 7வது கேள்விக்கு நம்மளை பற்றி தான் பேச போகிறோம். அன்பர்கள், அருளாளர்கள், அவங்கவுங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதை மட்டும் பதிவு பண்ண போகிறோம். இப்போ வாட் இஸ் மென்ட் பை ஐ, நான் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஐயா இந்த சுண்டல் யார் எடுத்து வந்தது சொல்லுங்க. நான் வர வச்சா ஐயா, இந்த துண்டை யார் போட்டது? நாம எதிர்பார்க்க நடக்கலையே. உஷாராயிட்டீங்க, உஷாராயிட்டீங்க. இல்லை, பதில் சொன்னால் அதை வச்சு மடங்கலான்னு பார்க்குறேன். வழியை ஓட மாட்டேன். சரி பரவாயில்ல, சரி வேண்டாம், அப்படியே சொல்லுங்க. நான் அப்படின்னா என்ன, எதுக்கத்தாலும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன். ஆடு மேய்க்கிறவனும் இந்த நான் தான். வள்ளல் பெருமானும் நான் சொல்லி வந்த பிரகாரம் அவரும் நான் தான் சொல்கிறாரு. இப்போ எறும்பு அதுக்கு பேச முடியாது, பட்டு உணர்வு நானும் சொல்கிறேன். இப்போது நான் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? மரணமில்லா பெறுவான் அப்படி இருக்கட்டும், அதை பற்றி வேணாம். நான் சொல்கிறேனே, இப்போ ரமண மகரிஷி, வள்ளல் பெருமான் சொல்கிறது என்னன்னா, ரமண மகரிஷி முன்னாடியே வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான் யார், அதுக்கு சாமியை சொல்கிறார். நான் யாருன்னு ஆன்மா. இது கோடி சூரிய பிரகாசம் முடியாது. அது ஏன் கோடி சூரிய பிரகாசம் முடியாதுன்னு பாரு. அதுக்கு இது என்ன தொடர்பு?
கோடி சூரிய பிரகாசத்தினுடைய இருப்பிடம் புறமது லலாட ஸ்தானம். அப்படின்னு மின்மினி பூச்சி வச்சு கூட எனக்கு தெரியலையா? இப்போ பொய் சொல்கிறார் ஒரு வேலை. வள்ளலார் கோடி சூரிய பிரகாசம் யார் சொல்கிறார்? ஏன் வள்ளலாருக்கு அருட்பிரகாசம் பேர் வந்தது? இந்த கோடி சூரிய பிரகாசத்தை விட மிகப்பெரிய பிரகாசம் அருட்பிரகாச வள்ளலார். அதுக்கு தொழூர் வேலாயுதம் உள்ளதார் மூலம் ஆண்டவர் தனக்குத்தானே வச்சுக்கிட்டார். இப்போது இந்த சால்வையை அடியிலே போத்திக்கிட்டா நாய் கூட மதிக்காது, நாய் சிரிச்சுட்டு போயிடும். ஐயா வந்து போட்டால் அது ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ ஆண்டவருக்கு பேர் வள்ளலார். மண்ணில் நம்மையாண்ட வள்ளலார் அப்படின்னு சொல்கிறார். ஆக வள்ளலார், வள்ளல் ஒளி, வள்ளல் அருள் ஒளி. வள்ளலார்ன்ற பேர் இறைவன். இப்போ ராமலிங்கன்ற பேருக்கு மேலே உள்ள இறைவன் வந்து உட்காந்துட்டார். இப்போ வள்ளலார்னு கூப்பிட சொல்கிறார். தனக்கு தானே வச்சுக்க முடியுமா? அங்கே உட்காந்து ராமலிங்க அடியில் இல்லை, மகனே நீங்கள் இடத்த காலி பண்ணிட்டார். உடல் பொருள் ஆக மொத்தத்தையும் காலி பண்ணார். பேங்க்கில் டெபாசிட், உன்னுடைய டெபாசிட்டை காலி பண்ண, நான் வந்து உட்கார போகிறேன். சரி சாமி கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் விட்டால் கொடுத்துட்றேன். நீ மீண்டும் உரிமை கோரக்கூடாது. நான் உரிமை கோரணும் ஏற்கனவே கிட்ட விண்ணப்பிச்சுட்டேன். எனக்கு யாதொரு சுதந்திரமும் திருவருள் சாட்சியாக தோற்றாது. இருந்தாலும் தேவரில் அதை திருவருள் வசமாக்கி ஆண்டவர்கள் என்று சொல்கிறாங்க. அதனால் நானே சொல்லிட்டேன். இப்போ இடத்த காலி பண்ணி சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்துட்றாங்க. மற்ற உடல் பொருள் ஆவி ஒன்றும் இல்லை. அப்போ தான் வந்துடுறார். இப்போ ராமலிங்க அடிகளார் இடத்துல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளார். இதுதான் சாலையில் ஆண்டவர் எழுந்தருள்தல் அப்படின்றது. அந்த ஆன்மா தான் தர்மசாலையாக இருக்குது. இங்கே எழுந்தல் இருக்கார். அப்போது அவர் பேர் திரு அருட்பிரகாச வள்ளலார். அவரே வச்சுக்க முடியுமா? தொழூர் வேலாயுதம் உள்ளவருக்கு உணர்த்தி அவர் வந்து போகிறார். இதை சாமி வந்து அப்போ நடந்த நிகழ்ச்சி சொல்கிறார். இந்த திருவருட்பா முதல்ல 4 திருமுறைகள் 5 திருமுறைகளுக்கு தான் பதிப்பிக்க சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அது கூட ஒருத்தர் நான் சாப்பிடவே மாட்டேன், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், கட்டியாக இருப்பேன். சாப்பாடு கூட நிறுத்திடுவாங்களாம். அப்படிங்களா? உங்களுடைய பாடலை வரிசைப்படுத்துறதுக்காக நாங்கள் போனோம். இப்போ ஒரு வேளை தான் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் உடனே கடிதம் எழுதுறேன்னா அந்த உணவை கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு தான் அதுக்கப்புறம் தான் ஐயா அனுப்பிச்சிருக்காரு. அப்போ கொடுக்கும்போது இன்னும் வேணாம், அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, தர்மசாலை அரிசி வாங்கி போகணும்னா அது பாட்டு அது நடக்கும் சாமி, அனுமதி கொடுக்கணும். அனுமதியே கொடுக்கல. அப்புறம் தான் ஐயா சொல்கிற மாதிரி நான் சாப்பிட மாட்டேன்னு வேறு வெளியில் சாப்பிடாம தான் என்ன ஆகும்? அவருக்கு ஐயா பதைக்குது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாச்சேன். ஒரு மனுஷன் 6 அறிவு மனுஷன் நம்ம மேலே எவ்வளோ பற்று வச்சு நீங்கள் அனுமதி கொடுங்க, நான் சாப்பிட மாட்டேன், பதிப்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி, 6ஆம் திருமுறையை இப்போ வேண்டாம், மக்களுக்கு பக்குவம் இல்லை, பிரச்சனையாகி போயிடும். அதனால் 5ஆம் திருமுறை எல்லாம் இது பண்ணி தொழூர் வேளாண் மேற்பார்வையில் அது நிறைய பதிகங்களுக்கு சாமி தலைப்பே போடாமல் இருக்கிறாங்க. அற்பெருஞ்சோதி அகவலுக்கு கூட தலைப்பு போடலை போல சாமி. நிறைய படம் ஞானசரியை கூட தலைப்பெல்லாம் போடாமல் தான் நிறைய பேர் அந்த காலத்தில் இது மாதிரி எழுதுறது. அதுக்கெல்லாம் வரிசைப்படுத்தி தொழூர் வேலை 6ஆம் திருமுறை தவிர்த்து தொகுத்து கொடுத்துட்டு கீழே இந்த அச்சகத்தில் இவர் மேற்பார்வையிடப்பட்டு இயற்றப்பட்டு யார் கீழே பேர் பண்ணுறா? சிதம்பரம் ராமலிங்க திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை கொண்டாந்து கொடுக்குறாரு. சாமி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. சிதம்பரம் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிதம்பரம் ராமன். கண்ணு சவுண்டு பேசுங்க, இப்படியே பார்க்குறேன். திருவருட்பிரகாச வரலாறு என்று யார் உண்மை போட சொல்லுதும் காணும் நடுங்கிறார். ஐயோ ஆமாம், நம்ம சாமிகிட்ட அவராக நினச்சிக்கிறார். ஏன்னா இப்போல்லாம் மொத்தத்தையும் படித்து முடித்து இந்த பெயர் தான் பொருத்தமாக இருக்கும்னு அவராக முடிவு பண்ணி கேம் போட்டார். யார் உண்மை போட சொல்லுது காணும். அப்படியே அந்த நிகழ்ச்சியை அந்த சம்பவத்தை சொன்னான்னு சொன்னோம். கைக்கெல்லாம் நடுங்குது, உதர்தான் வேர்வையாக கொட்டுது. கொஞ்ச நேரம் சாமி வந்து கோபத்தில் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாந்தமாயிடும். இந்த கண்ணு குளிர்ச்சாயிடும். அருட்பிரகாச வள்ளலார் யார்?
ஆண்டவர் தான் அருட்பிரகாசம். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? அதான் இந்த நடக்குது. ஆக அந்த வள்ளல் பெருமான் அந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான் யார் எனில் ஆன்மா, அந்த கோடி சூரிய பிரகாசத்துக்காக இதெல்லாம் வந்துடும். அப்போ அருட்பிரகாசத்துக்கும் கோடி சூரிய பிரகாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அந்த மாதிரி ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் உடையதுன்னு சொன்னார்? அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் மின்மினி பூச்சி அளவாவது நமக்கு தெரிஞ்சால் வந்துடலாமல், ஒன்றுமே தெரியல, இருக்காதானே இருக்கே அந்த மாதிரி. அப்போ நான் யாருன்னா ஆன்மா சித்தணு வடிவினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரமண மகரிஷியோட இதில் வந்து மெயினாக நான் யார் என பார், அதன் மூலத்தை நாடு. இதுதான் ஆன்மீகத்திலேயே முக்கியமானது. நான் யார் என பார், நான் ஆர் என்றறியேன் என் கோனார் என்றறியேன். நான் ஆர் என்று எதிர்வினையில் பதில் சொல்கிறதுக்கு தெரியல. இப்போ நான் யார், அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. அந்த கேள்வி நான் என்றால் என்ன, அப்புறம் யார்? நான் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஐ? ஐயா அவங்க கருத்து சொல்லணும். நமக்கு என்ன தோணுதோ அது சொல்லணும். நான் சொல்லப்படுது என்னுடைய உயிரில் இருக்கின்ற, அதாவது என் உடம்பில் இருக்கின்ற உயிரில் உள்ள ஆன்மாவை தான் நினைக்கிறேன். ஐயா ஏற்கனவே சொன்ன கருத்தை சொல்லக்கூடாது. உங்க கருத்து வேற இல்லை, உங்க முகம் வேற இல்லை. வந்து ஐயாவை காட்டிலும் முதல்ல ஐயா சொன்னாங்க தெரியல, சிரவணானந்த சாமி தான் வந்து நான் என்றதுக்கு சிரவணானந்த சாமி தான் வந்து. நான் அவங்கள கேட்கல, நான் உங்களை தான் கேட்டேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்றது ஒரு பொருள். ஐயாவுக்கு 60 வயசுனா 70 வயசா? நீங்க தானே வாழறீங்க. அப்போ நானும் தான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஜடம். எதுங்க ஐயா? உயிர் உள்ள ஒரு ஜடம். நான் ஒரு மனிதன். டேஞ்சரான பதில். வேற என்ன பண்ண முடியும்? நம்மள திட்டாரா அவரு திட்டாரா? நீ உட்காருங்க, நீ உட்காருங்க. ஆன்மாவை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நானும் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்க்கலையா? நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்களா? அப்போ நானுன்றது தெரியாமே அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஆனாக்க ஒருவன் வந்து தன்னுடைய தன்னை பற்றியும் தன்னுடைய உள்ளத்தை பற்றியும் தன்னுடைய சிந்தனை பற்றியும் செயலை பற்றியும் சொல்லலாம். தன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் சொல்லணும். நானா யாரு, நானா எங்க என்ன இல்லை, எதை நானுன்னு சொல்லிட்டு அடையாளம் தன்னை பற்றி ஒருவன் வந்து தன்னை பற்றி உணர்தல் என்பது நான், என்னை பற்றி நான் அறிய வேண்டும். அதான் சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் போட்டு நீங்கள் உங்கள் முகம் வேற, அதனால் நீங்கள் தனியாக சொல்லி எழுப்பாங்க. என்னுடைய உணர்வை தான் வந்து நான் நினைச்சுக்கிறேன். ஐயா நான் தான் ஒரு உயிர். சரி, உயிர் ஆன்மா நீங்க இருக்கிறீங்க இல்லையாப்பா? இங்க வந்துருக்கல அப்ப நான் நீ எதை நானுன்னு சொல்றேன்? ஸ்கூல் பாடவகுப்புல இருந்தா ஆன்மாவை பார்த்துருக்கியா? பார்க்காம கேட்டா நான் சொல்றேன். நான்
கடைசியில் முடிச்சிட்டாங்க. ஒரே வாசகத்தை அம்மா முடிச்சிட்டாங்க. இப்போது இலக்கண ரீதியாக நான் அப்படின்னு தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா தன்மை சுட்டு, தன்னை முன்னிலை படர்க்கை. இலக்கண ரீதியாக நான் என்றது தன்மை சுட்டு, நீ அப்படின்றது முன்னிலை சுட்டு, அவன் அப்படின்றது படர்க்கை சுட்டு. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஆனால் தமிழில் வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து சிவானுபூதியை கொடுக்கக்கூடியது. வேறு எதுக்காகவே இல்லை. தமிழ் மொழி எதுக்காக தோன்றுதுன்னா நமக்கு லேசிலே சிவானுபூதியை கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. அதனால் இது வந்து எத்தனை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்தே மனிதன் எப்போ வா போன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா மனிதன் தோன்றி, மனித இனம் தோன்றி 40-50 லட்சத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த உடனே அவனுக்கு சவுண்டு வருது, ஆனால் அவனுக்கு பேச தெரில. சவுண்டு வந்து கூட ஊமையாகவே தான் இருந்தான். அப்புறம் எத்தனை 1000 வருடங்கள் போதோ அது யாருக்கு தெரியாது. அப்புறம் வா, அங்கே இருக்கிறாலும் இங்கே கூப்பிடணும், வா, அப்படி தான் டெவலப் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு எழுத்து அப்படி தான் இருக்கணும். நம்ம இப்படி தான் சொல்லிட்டு சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்கணும் வர வைக்கிற. ஏன்னா 50 லட்சத்து வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து முதல்ல தமிழ் தான் தோன்றியது. அவன் ஏதாவது பேசியிருக்கணும். ஒரு 1000 வருடங்கள் கழிச்சாவது அந்த மனிதன் முதலில் தோன்றிக்கணும், எதெல்லாம் ஒன்று பேசியிருக்கணும். வரலன்னா அப்புறம்தான் கொஞ்சமாக வந்து மொழியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும். இப்போ இவங்க ஆராய்ச்சி சொல்கிற மாதிரி 10,000 வருடங்கள்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பல லட்சம் வருடங்கள். ஏன்னா 40 லட்சம் 50 லட்சம் யார் கண்டா? 1 கோடி வருடங்களுக்கு முன்னாடியே மனிதன் தோன்றியிருக்கு. ஏன்னா சூரியன் தோன்றி பலவாறான கருத்துக்கள் இருக்குது. 300 கோடி வருடங்கள்ன்றாங்க, 1400 கோடி வருடங்கள்ன்றாங்க, இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க, பல பில்லியன் கோடி ஆண்டுகள் சொல்கிறாங்க. அதனால் எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆக நம்மளுடைய கருத்தை எப்படி வச்சுக்கலாம்னா 1 கோடி ஆண்டுகளுக்கு, அதாவது 100 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றாங்க. மற்ற உயிரினங்கள் அது 300 கோடி வருடம் தோன்றியிருக்கலாம். அப்போது 10,000 வருஷம் முன்னாடி லாங்குவேஜை தோன்றியிருக்கும். அது இவங்களுடைய கருத்து கணிப்பு. அதனால் கருத்து கணிப்புலாம் பொய்யாயிடும். இன்றைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஞ்ஞான ஆராய்ச்சிலாம் இப்போ வந்து தப்புன்றாங்க டோட்டலாக. அது ஒரு பரிணாமத்தில் வந்துடுது. அப்போது அப்படியே வந்து மொழி கொஞ்சமாக உருவாக்கும் போது இறைவன் அந்தந்த தமிழ் ஞான சித்திரன் இது சரவணதாஸ் சுவாமி சொல்லும்போது அகத்தியர் போன்ற அதுக்கு முன்னாடியிலிருந்து ஞான சித்திரங்கள் மூலமாக தான் அந்த சவுண்டு வருது. இந்த ஒரு காரியத்துக்கு இந்த ஒரு உச்சரிப்பு, இந்த ஒரு பொருளுக்கு இந்த ஒரு இது அப்படி சேர்க்கப்பட்டது தான். முதல்ல எழுத்து உருவம், அதுக்கேற்ற ஒளி உருவம், இப்படிலாம் கொடுத்து சேர்த்துருக்காங்க. இப்போ நான் அப்படின்னா என்ன? அப்போ நான் அப்படின்ற ஒரு எழுத்தையும் இன்னென்ற ஒரு கடைசி எழுத்து தமிழில் 247வது எழுத்தையும் சேர்த்துருக்காங்க. இது ஒரு காரணத்துக்காக சேர்த்தாங்களா? இதே நாவை தூக்கி போடு, இன்னை தூக்கி போடு அப்படின்னு போட்டது. அப்படி கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்களாக தான் சேர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரண காரியம் உண்டு. நான் இப்போ நான் அப்படின்னா நமக்கு என்ன பொதுவாக நான்னா நாக்குன்றது. அது அதில் ஃபஸ்ட்டு நாக்குன்னு வராது. நான் அப்படின்னா சொல். உங்களுக்கு வேணா தமிழகராஜில் போட்டு பாருங்கள். நான் அப்படின்னா எடுத்தோடனே நாக்குன்ற உறுப்பு போட மாட்டாங்க. ஏன்னா எல்லா உயிரினங்களும் நாக்கு இருக்குது, எல்லா உயிரினும் நாக்கு இருக்குது. ஆனால் மனிதனுடைய நாக்கு இது பேசுகிறது, மனம் கலந்தது. அதனால் இந்த நான்றதுக்கு சொல் அப்படின்ற ஒரு பேர். நான் அரசர் அப்படின்னா எல்லாருமே நாக்குக்கு அரசர் தான். திருநாவுக்கரசர் நாக்குக்கு அரசர்னா அப்போ நாமலாம் கிடையாதா? அப்போ நாக்குக்கு அரசர், நாக்குன்றது ருசி பார்க்குறதுன்னா
அவர் நல்லா டேஸ்ட் நிறைய என்ஜாய் பண்ணுவாரா? இல்லையே. நாக்குன்னா சொல்லுக்கு அரசர், சொல்வேந்தன், நாக்குக்கு வேந்தன். அப்போது நான்றது சொல்ல குறிக்குது. சொல்லுன்றது எதை குறிக்குது? ஏன்னா சில இதை சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. ஏன் சீக்ரெட்டாக வச்சோம்னா, ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நம்ம கவனம் அதில் போகவே போகாது, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதை சீக்ரெட்டாக வச்சா தான் அது என்ன அது என்ன அது என்ன. தமிழில் வர்ற நானுக்கு அர்த்தம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இதில் எல்லாமே இதில் முடிஞ்சிடுது. வேறு எந்த சமய மத யோக மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது. நான் பற்றி யாரென்னா சொல்லியிருக்காங்களா? சரி, இதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. வரலாறுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. நாக்கு மேலே நடங்குன்னு சொல்கிறார் இந்த பாட்டில். நாக்கு மேலே எப்படி நடக்கிறது? என் நாக்கு மேலே எப்படி நான் நாக்க முடியும்? யாமோதிய கல்வியும் எம் அறிவும். ஒருத்தருக்கு நான் பெரிய படிப்பு, அதனால் நான் பெரிய பட்டம் வாங்கிட்டேன், பெரிய பேச்சாளர் நான், எனக்கு எதிர்க்கு எவரும் நிற்க முடியாது. அப்படி தான் அருணிகரார் காலத்தில் இவர் இருந்தார். இந்த மகாபாரத விஷ்ணு ஸ்ரீவில்லிபுத்தார். அவருக்கு நாவன்மை அது சிறந்த பேச்சாளர். மடக்குன்னு மடக்கிடுவார். யாரும் அவருக்கு எதிர்த்து சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு இதுதான் பிடிக்கும், பெருமாள் தான் பிடிக்கும். சிவ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தான் பிடிக்காது. அதனால் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட தெய்வீக புலவர்களை கூப்பிட்டு இல்லை அறிஞர்களை கூப்பிட்டு வாதிட தயாரா ஊடுருவ போகும். வாதியில் தோல்வி அடைஞ்சிட்டியானா ஒரு இது ஒன்று கொக்கி ஊராக 2 வச்சுன்னு இருப்பார். ஒன்று அவர் காதில் மாட்டிக்குவார், இன்னொன்று எதிரி காதில் மாட்டி. எதிரி காதில் மாட்டிக்கிறது இவர் கையில் கயிறு இருப்பான், எதிர் உட்காருப்பான். இவர் காதில் அவர்கிட்ட இருப்பான். இப்போ இவர் ஒரு பாட்டு பாடுவார், அவங்க ஒரு பாட்டு பாடணும். அந்த பாட்டுக்கு சரியான பொருள் சொல்கிறோம், ஆதாரம் அப்படி இல்லைன்னா அப்படி இருந்து காதாத்து. இவர் காது இது வரையில் அறவே இல்லை, ரொம்ப ஈகாயிடுச்சு. என்ன பண்ணார்? அருணிகனார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். ரொம்ப பெரிய தெய்வ புலவராக. என்னமோ குஷ்டரோகம்லாம் முடிச்சிச்சான். அப்புறம் முருகப்பெருமான் காப்பாற்றினாரான், வஜ்ர உடம்பு ஆகிட்டான், என்னென்னமோ பேசிக்கிறான். அவ்வளோ பெரிய ஆளாக என்னை விட நான் எவ்வளோ பாரதெல்லாம் பாடியிருக்கேன், என்கிட்ட வாதிக்கு வர சொல்கிறாங்க கேட்குன்னு இது அருணிகனார் பெருமானுடைய காதில் உள்ளது. அப்போது அன்பர்கள்லாம் சொல்கிறாங்க, சமயம் இது வேண்டாம் அப்படின்ற. அந்த ஆள் திமிர் அடக்கிற சார். சிவபக்தர்கள்லாம் அவமானம் பண்ணுறதே வேலையாக போச்சு. இப்போ உங்களையே கூப்பிட்றான் வாதிக்கு வர்றேன், ரெடி கண்டிப்பாக எங்களுக்காக கால் பண்ணு. சரி ஏற்பாடு பண்ணிடுச்சு. நாள் வந்துடுச்சு. இப்போ மேடையில் ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. இந்த பக்கம் காது அன்னைக்கு காதை பிடிச்ச கரெக்டாக வச்சுட்டு இருக்கான் அர்த்தப்படாது. அவர் அதை வச்சுருக்காங்க. அப்போ தான் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி பாடுறார். அப்போ தான் கந்தர் அந்தாதி பாடுறார். அதில் காக்கா 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 கீ கூ நான் ஒன்றுமே புரியாது. ஒரு பொண்ணை பாடுற அர்த்தம் சொல்லிட்டார். முருகனுடைய அருள் பெற்றவர் இல்லையா, முருகனுடைய திருவேலால் அவருடைய நாட்களே எழுதிட்டார். அதாவது மேலேருந்து கீழே விழும்போது ஸ்பரிச தீட்சை, சும்மா இரு சொல்லுற வாக்கு தீட்சை, நயன தீட்சை, இன்னும் பல தீட்சைகளை ஒரு சேர வாங்கினவர். 16,000 பாடல் பண்ணார். அவர்கிட்ட போய் மோதலாமா, ஒரு நெருப்பு மலையை மோதலாமான்னு வள்ளல் பெருமான் பாடியிருக்காரு. துணிஞ்சிட்டான். சரி, அப்போ இந்த பாடல் பண்ணும்போது நீ சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, காக்காக்கு கூ சும்மா சொல்ற அர்த்தத்தோடு சொல்கிறாங்க. ஏன்னா சபையில் மற்ற அறிஞர்லாம் உட்காந்துவாங்க, இவங்க சார்பாக அவங்க சார்பாக 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அருணார் சொல்கிறது கரெக்டு தான், இருக்கட்டுமா, முன்ன மாதிரி ஆள் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நீ பெருமாளை வணங்குற எல்லாம் ஒரே பரம்பொருள் தான்,
உனக்கு அந்த உருவம் பிடிச்சிருக்கு, நீ வணங்கிட்டு போ, மற்றவங்கெல்லாம் இது பண்ணாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தலை வணங்கி கால் வந்து மன்னிப்பு கேட்டு போயிடுறாரு. அத்தோட சரி. அப்போது அருமையான பாட்டு, யாம் உங்களுக்கு செருக்கு இருக்கக்கூடாது. இந்த கல்வி, உன்னுடைய அறிவுத்திறன், அது ஒரு கலை. அது வந்து இறைவன் தாமே உனக்கு கொடுத்துருக்க இந்த பிறவிக்கு நீ முன்பு செஞ்ச கர்ம வினைக்கு நற்கனுபவம் செஞ்சுருக்கலாம். அதுக்கு நீ வேலை செய்யாமையே வாய் ஊதாரிலே பழச்சிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. நீ அதுக்கு இறைவனுக்கு தலை வணங்கி போகிறத விட்டுட்டு செருக்கடையக்கூடாது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய், இந்த பூமி மேலே உனக்கு மயக்கத்தை வந்து ஆணவத்தில் ஆடாத, பூமேல் மயல் போய் அடுத்த சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அறமை புணர்வீர். அறன்னா கட் அண்ட் ரைட்டாக 100%. அறன்னா பரிபூர்ணமாக. சாமி இந்திரிய ஒழுக்கத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அறை அப்படின்றது நிறைய பொருள். அறம் அப்படின்னு பொருள் இருக்குது. அறன்னா முற்றிலுமாக அப்படின்னு அர்த்தம். மழை ஜலம் தடையின்றி அற விடுத்தல் வேண்டும். அவனை அற கேட்டுட்டு வாடா, நல்லா கேட்டுட்டு வாடா, பூரணமாக டாக்டர் சாவர கேட்டு. ஆக அற அப்படின்னும்போது பரிபூரணமாக பின்னமின்றி மிச்சம் மீதி இன்றி அற மெய்ப்புணர்வீர், மெய்ப்பொருளை புணர்ந்து கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள், ஒன்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்த கடைசி வரும்தான், நாமேல் நடவீர் நடவீரினியே. இதுக்கு நாம் பொதுவாக என்ன சொன்னால், இறைவனுடைய திருப்புகழை பாடிக்கிட்டு ஒவ்வொரு தளத்துக்குள்ளமாக போய் இறைவனுடைய திருப்புகழை பாடலாம்னா அது வந்து வெளியில் தேட சொல்லலை. அருடுகிறார் வெளியில் தேட சொல்ல. ஓங்காரத்து உள்ளொலிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் யமதூதருக்கு. அப்போ அந்த ஓங்காரத்து உள்ளொலி எந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாரா வல்லார். ஓங்காரத்து உள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் யமதூதருக்கு. அதனால் நம்ம டீப்பாக போகும்போது அவங்க ஸ்தல நிலையெல்லாம் விட்டுருவாங்க, தனக்குள்ள தான் அவங்க பார்க்குறாங்க. ஆக அப்போ நாமேல் நடவீர்னா நாக்கு மேல் நடக்கிறதுன்னா இறைவனுடைய புகழை வந்து சொல்லால் பாடிக்கிட்டு ஸ்தலத்தலமாக பாடிக்கிறதுக்கு அல்ல. அதுக்கு அவரே சொல்கிறார், வாசித்து காணோனாதது பூசித்து கூடோனாதது வாய் விட்டு பேசோனாதது சொல்கிறாரு இல்லைங்களா. வாசித்து இல்லை வாழ்வு இதெல்லாம் வந்து இறைவன் வந்து அணுவளவுக்கு இது பண்ண முடியும். மனதாலேயே இறைவன் அளக்க முடியாது. உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளக்கின் அளவினில் அளவாக அற்பது. நீ மனதாலேயோ வாக்காலேயோ எதனாலேயும் இறைவனை அணுவளவு கூட அளக்க முடியாது அப்படின்றார். அப்படின்னும்போது நம்ம வெறுமனே நாக்கால் புகழ்ந்துக்கிட்டு தேக உணர்வில் இருந்துக்கிட்டு இறைவன் கிடைக்க மாட்டார். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிறது. கடவுள்ன்றது ஒரு உங்களுடைய சொந்த அனுபவம் தான், வெளியிலலாம் இது பண்ண முடியாது. அப்போது நான்றதுல முதல்ல எழுத்து நான். நாக்கு மேலே நடங்க. ஒன்றும் புரியலையே. சரி, இது வந்து பரம ரகசியமான பரிபாஷை. நான் ஏன் நான்ற எழுத்த முதல்ல வச்சாங்கன்னா, நான்னா சொல். சொல்லுன்னா என்ன? சொல்லுன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஓம். ஓம் அப்படின்றது தான் முதல் சொல். அது ஊமை எழுத்துங்க. அது ஊமை எழுத்து. பேசாத மொழி, பொய்யாத மொழி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும். பொய்யாத மொழினா என்ன? அது பொய்க்கவே பொய்க்காது அந்த மொழி. அந்த மொழி தான் ஓம்ன்ற மொழி. அந்த மொழி எதை குறிக்குது? அதை விளக்கமாக எந்த சமய மார்க்கத்திலையும் சொல்லலை, மறைமுகமாக சொல்லி வச்சுருக்காங்க. சுத்த சன்மார்க்கத்தில் அதனுடைய உண்மை கொண்டு வந்து இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சொல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆதியில் முதல்ல வர்றதே அதுதான். ஆதியில் வார்த்தை இருந்தது.
அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அது கடவுளாக இருந்தது, அது இந்த மாமிசம் ஆயிற்று. ஆதியில் வார்த்தை இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, அது கடவுளாய் இருந்தது, அதுவே மாமிசம் ஆயிற்று. இதுக்கு யாரான எந்த சர்ச்சிலான போய் அர்த்தம் கேளுங்க, தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒரு வார்த்தை எப்படி கடவுளாகும்? அதுதான் சொல், வேர்ட். அந்த சொல் அதுதான் ஓம்ன்ற ஒரு சொல். ஊமை எழுத்து அறிவித்த வாரீர் சிவகாம மணால் வாரியில் வரும். இந்த ஊமை எழுத்துக்குள்ளே வந்து ஆமை எழுத்தை அறிவித்து ஆமை எழுத்துண்டென்றீர் ஓமை அறிவித்தீர் வாரீர். இது ஊமை எழுத்து, பேசாத மொழி. இதை எழுத்துன்னு சொல்லுவாங்க, சொல்லுன்னு சொல்லுவாங்க, அதை ஓம்னு சொல்லுவாங்க, பொய்யாத மொழின்னு சொல்லுவாங்க, பேசாத மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓம்காரம் என்பது பல பேர் உண்டு. இது ஆதி வார்த்தை அப்படின்னு சொல்கிறது பைபிள். ஆதி வார்த்தை அப்படின்னா என்ன? இப்போ தான் உள்ள போன அது அவ்வளோ ரகசியத்தை இதனால்னா அந்த நான்ன்றதுக்கு யாரும் அர்த்தமே இல்லை. அந்த ஓம்னா என்ன? எல்லாத்துக்கும் ஓம் பறக்கும். நம்மளாவது வந்து புட்டாசனி எழுத போகிறோம். ஆனால் நீங்கள் ஆந்திரா பக்கம் போயிட்டு இங்கே கூட அவங்க ஒருபோதும் திருநீர் அணிய மாட்டாங்க. திருப்பதியில் நடராஜரை பார்க்க முடியுமா? முருகரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் சிதம்பரத்துக்கு போங்க, நடராஜர் சிலை இவ்வளோதான், ஆனால் விஷ்ணு சிலை பெருசாக பக்கத்துலேயே படுத்துட்டு இருந்தது. ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து கடவுள் உண்மையை மேக்சிமம் சொல்லிட்டாங்க. மேக்சிமம் அதுக்கு மேலே ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்ல வர்றது தான் சன்மார்க்கம். அதுக்கு மேலே உண்டு, அதோடு நிற்கலை, மேக்சிமத்தோடு நிற்கலை. அந்த மேக்சிமத்துக்கும் ஒரு முடிவு மேக்சிமமாக ஒன்று வந்து அது இல்லைன்னா அந்த மேக்சிமம் ஒரு 0.5%, 0.1% அது பூரணத்துவம் இதானது தான். அதனால் சுத்த சன்மார்க்கம் தான் முதல் முறை 100% இருக்குது. அப்போ நான் அப்படின்றது என்னன்னா 3 எழுத்தை, அதுவும் பரிபாஷை தான், 3 எழுத்தை செலக்ட் பண்ணுறாங்க. ஆ உ இம், ஆ உ இம், ஆ உ இம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஓம்னு மாறி. ஆக எடுத்த உடனே ஓம் வரல, முதல்ல ஆ உ இம் அப்படின்னு 3 எழுத்தை செலக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க? இந்த ஆ உ இம் 247 எழுத்தில் இந்த ஆ உ இம்மை எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கருத்துக்கள்லாம் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் மூலம் திண்டுக்கல்லிலிருந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் நம்பலாம், நம்ப கட்டிப்போம். இது சரவானந்த சமய விளக்க சொல்கிறாங்க. ஆ உ இம்னா என்ன? இந்த ஆ உ இம், இம் உ ஆ இப்படி தான் வரும். இங்கேருந்து மேலே போகிறது இம் உ ஆ, ஆ உ இம். இதிலேயே ஓங்காரத்திலே பலவிதமான ஒரு அர்த்தங்கள் உண்டு. இப்போது பொதுவாக ஆன்னா விந்துன்னு சொல்லுவாங்க, பரவிந்து, ஒளியை குறிக்கும். ஊ அப்படின்னா நாதம். இப்போ ஆணுக்கு இருக்கிறது விந்து, பெண்ணு இருக்கிற கருமுட்டை நாதம் பேர், விந்து நாதம். இது அபர விந்து, அபரநாதம், இது சேர்ந்து தான் மனித உருவாகும். ஆனால் பரநாதம் பரவிந்துன்னும் போது பரவிந்து பரநாதம் அதுக்கு மேலாம் போது நிறைய. அது சைவ சித்தாந்தத்தில் ஏகப்பட்ட, அதெல்லாம் நம்ம விசாரிச்சுக்கணும், நமக்கு நேரம் போதாது. ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுனா போதும். பரவிந்து பரநாதம் போது இறைவனும் 2 சக்திகள் ஆகும். அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி, அதுதான் சிவம் சக்தின்னு சொல்கிறது. அதாவது இறைவன் ஒளியாக இருக்கிறார், அவருக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குது. இப்போ தியாகராஜன் மிக எப்படிப்பட்டவர்? ஒரு தங்கமானவர் தான். அவர் மனசு தங்கம்னா அவர் வரிசை பார்த்தா தங்கம் வருவார். அவருடைய தன்மை, இந்த ரோஜாவுக்கு அவருடைய தன்மை, அவருடைய மனம். ஒவ்வொரு பூக்கும் ஒரு தன்மை. சர்க்கரை அது ஒரு வகையான இனிப்பு, அதனுடைய தன்மை. தனித்தனியாக இருக்குமான தனித்தனியாக இருக்கு. சர்க்கரை தனி,
இனிப்பு தனியாக இருக்குமா? சர்க்கரை எங்கே இருக்குதோ அங்கே தான் அதோட தன்மை இருக்கும். அப்போ ரெண்டாக ஒன்றா. சர்க்கரைன்னு சொன்னால் போதுமா? புரிஞ்சிக்க முடியுமா? குழந்தைக்கு தெரியாது. அது இனிப்பாக இருக்கும். அப்போ ரெண்டு வார்த்தை வருதா? ஒரு பொருளுடைய சுட்டி காட்டுறோம் சர்க்கரைன்றோம், அதனுடைய தன்மையை சொல்ல இன்னொரு வார்த்தை தேவைப்படுது. வார்த்தையை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இனிப்பாக இருக்கும், அது வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்டை, அது கசப்பாக இருக்கும், அதனுடைய தன்மை கசப்பாக இருக்கும். ரெண்டு வருது. அதனால என்ன சொல்கிறாங்க? ஒன்றே சிவம் தான் சத்தியம் மகனே, சிவம் ஒன்றே தான் சத்தியம் மகனே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா ஒன்று தான், எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்விளங்கும் சிவம் ஒன்றே சத்தியம் சத்தியம். இப்படி வேணும்னா ஒன்று அப்படி வச்சுக்க. அருளோடு சேர்த்து இரண்டு என கண்டறி. அவருடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் சிவசக்தின்னு சொல்வாங்க. அவருடைய தன்மை கருணை, அருள், தயவு, அது அவருடைய தன்மை. அப்படி வேணா சிவம் இரண்டுன்னு சொன்ன வச்சுக்கோ. ஆனால் ரெண்டு கிடையாது, ஒன்று தான். ஒன்றில் ரெண்டு, ஒன்றது இரண்டது, ஒன்றினில் இரண்டது, ஒன்றல இரண்டல, ஒன்றினில் ஒன்றுல, ஒன்று கடைசியில் முடிக்கும்போது ஒன்றெனும் ஒன்று. ஒன்றதுன்றாரு, இரண்டதுன்றாரு, ஒன்றலன்றாரு, இரண்டல. காரணம் இறைவனை இப்படி அப்படின்னு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. திட்டவட்டமாக சொல்ல முடியாது. பச்சோந்தி இந்த கலர் தான் சொல்ல முடியுமா? அம்மா கிட்ட, அம்மா அங்கே ஒரு பச்சோந்தி பச்சை கலர் இருக்குது போய் பாரு. இந்த அம்மா போய் பார்க்கும்போது அது மரத்து மேலே உழந்து சருகு மேலே ஏறிச்சு, இப்போ கலர் மாறி போச்சு. பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்கு சொன்னார். அந்த மாதிரி இல்லை கடவுள். அது இயற்கையில் கடவுளுடைய நம்ம இப்படி ஆனவர் அப்படி ஆனவர் எல்லாம் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளலார். அப்புறம் அடுத்துல இன்னும் புதுசாக வைக்க மாட்டேன், கமா போட்டு ஒன்றும் அல்லாதவர். நான் ஏன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதுல மன்னன் வள்ளலார். வள்ளலார் மட்டும் எல்லா ஞானிகளும் நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. எல்லாம் ஆனவர் ஒன்றும் அல்லாதவர். எப்படி புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தால் தான் அவர் பற்றி புரிஞ்சுக்கணும். சொல்லா அளப்பரிதான் ஜோதி பாடல் வருது, அற்பாடு வருது. சொல்லாத அளப்பரிதான் ஜோதி. அவர் இப்படி எப்படின்னு சொல்லல திட்டவட்டமாக சொல்ல முடியாது, எதிர்பார்க்காத. நீ பார்த்துக்க. இப்போது அகரம் உகரம், அகரம் உள்ளொலியையும் உகரம் அவருடைய தன்மையாகிய கருணையும், இது ஒரு அர்த்தம். இதோடது நிற்கலை, இது பல முகங்கள் அர்த்தங்களை கொண்டு தான் இந்த ஓங்காரம் அகர உகரம். இதில் இம்ன்றது மறைஞ்சிருக்கும். இப்போ அற்பெருஞ்சோதியை ஆடலாம், தனிப்பெருங்கருணையை ஊழலாம். இது மட்டும்தான் கிடையாது, இன்னும் நிறைய பொருள். இன்னொன்று வளர்ப்பு ஒரு அருணைநாதர் சொல்கிறது, நாதவிந்து கலாதி நமோ நம. அருமையான பாடல் இது, திருப்புகழில் ஃபேமஸான பாடல். நாதவிந்து கலாதி நமோ நம. நாதம் அப்படின்னா உகரம், விந்து அப்படின்னா அகரம். இது ஒரு அர்த்தம். நாதவிந்து எல்லாமே நாதவிந்து தத்துவம் தான். இந்த உருவம் எப்படி உருவாச்சு? இது என்னன்னு சொல்கிறாரு மெய்கண்டார்? இது ஒரு மெஷின் பா. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. மாயா இயந்திர தனு, இது ஒரு மெஷின். இதுக்குள்ளே நிறைய உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஃபிசிக்கல் பாடி மெஷின். எல்லா மெஷினும் இரும்பில் தான் செஞ்சுருக்கோம். இந்த மெஷின் மாமிசத்தில் செஞ்சிருக்கும். இந்த மெஷின் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த மிஷின் இது ஃபீமேல் பாடி. இந்த மிஷின்லேயே ரெண்டு இருக்குது. இப்போ ஃபேனில் ஃபீமேல் ஃபேனு, மேல் ஃபேனு கிடையாது. ஏசியில் ஃபீமேல் ஏசி, மேல் ஏசின்னு இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை. ஆனால் பாடியில் இந்த மிஷினு அதை சொல்லிட்டார் மெய்கண்டார். மாயா இயந்திரதனுன்றார். இது ஒரு மெஷின் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. 1000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். இது ஒரு இயந்திரம் தான். இந்த மெஷினையே நானுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மெஷின் வேறு, அதனுடைய ஓனர் வேறு. இந்த மெஷின்
இது ஒரு ஈல்டு. இப்போ ஐயா ஒரு டெபாசிட் பண்ணுறாரு ஒரு 10 லட்சம் பெண்ணுக்காக, எப்படியும் ஒரு 50 சவரம் கேட்பாங்களா பாப்பா? அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பியா? கல்யாணம் பண்ணும்போது அப்பா எனக்கு 50 சவரம் போடுன்னு கேட்பியா? இப்பயே 1.5 லட்சம் கேட்க மாட்டியா? இப்போ அப்படி தான் சொல்லுவேன். அப்போ 100 சவரம் போட்டுப்பாங்க. சரி, அப்போது இந்த மிஷின் 2 மிஷின், ஃபீமேல் பாடி மிஷின், மேல் பாடி மிஷின். இந்த 2 இந்த மேல் பாடி மிஷினில் ஸ்பெர்ம் செல் வேணும், அந்த ஃபீமேல் பாடி மிஷினில் கருமுட்டை. இதெல்லாம் இயற்கை வரும். இரண்டும் ஒன்றா வந்து ஒரு ஈல்டு கொடுக்கும். நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா வட்டி இவ்வளோ, அப்படி அப்படியே போட்டிங்கன்னா கூட்டு வட்டியில் போட்டிங்கன்னா டோட்டல் ஈல்டு 21% எக்ஸ்ட்ரா ஈல்டு. இப்போ ஒரு பாடி ஈல்டு மிஷினு, ஃபீமேல் பாடி, ஒரு மேல் பாடி, இது ரெண்டும் ஒரு இன்னொரு மெஷினை குட்டி போடுது. அதுதான் ஈல்டு. அப்படிதான் அதுதான் உண்மை. இது வாழை அடி வாழையான வருது. வாழை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும், வாழை மரத்துக்கு விதை இல்லையே, அதுவும் இன்னொரு குட்டியை ஈன்று போயிடும். அதே மாதிரி தான் காலங்காலமாக 2 பாடி மிஷின். ஆனால் மரத்துக்கு வந்து மகரந்த சேர்க்கையில் அதில் ஆண் பெண் கிடையாது. ஆனால் இந்த மெஷினுக்கு ஆண் பெண் தேவை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணவை ஃபீட் பண்ணுறோம், சாப்பாடை ஃபீட் பண்ணிட்டோம்னா அது ஆற்றலாக மாறுது, அன்றாட தேவைக்கு ஆற்றலாக மாறுது. எஞ்சி உள்ளது பாடி. இப்போ ஒவ்வொரு வினாடியும் பல ஆயிரக்கணக்கான செல்கள் அழிந்து போகுது, புதிய செல்கள் உருவாகும். அதுக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல், விட்டமின் இதெல்லாம் எடுத்து அது ஒரு புதிய செல்லை உருவாக்கி கொடுத்துருது. அந்த மாதிரி செல்லை உருவாகும்போது 200 வகையான செல்கள் உருவாகும். இப்போ மதியம் அன்றைக்கி ஐயா சங்கத்தில் அன்னதானம் பண்ணாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. இந்நேரம் அது எவ்வளோ ப்ராசஸ் ஆகுது, நினைந்து எவ்வளோ ப்ராசஸ். பசியத்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரம் தூக்கம். ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமினில் எத்தனை போகுது வரிசை, அதில் B1, B2, B12 வரையில் போகுது. எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த வைட்டமின் தேவையோ அதை அங்கே கொண்டு போய் செய்யுது. இப்போ கால்சியம் பல்லுக்கு எலும்புக்கு தேவை, பிளட்டு எல்லாத்துக்கும் எடுத்து போகுது. ஆனால் எது தேவையோ அப்சார்ப் பண்ணுது. இப்போ கண்ணு கால்சியத்தை அப்சார்ப் பண்ணுமா? சுண்ணாம்பு சத்து இதுக்கு தேவையா? அதுக்கு தேவையில்லை. அதுக்கு என்ன தேவையோ வைட்டமின். இப்போ ஸ்கின்னுக்கு சுண்ணாம்பு சத்து மாற்றி செஞ்சிடுமா? கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிடும். 1000 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷினை வச்சாலும் நமக்காக கோடிக்கணக்கான சக்திகள் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஐயா கால்வேட் வச்சுருக்கீங்களா? வாங்க, ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன ஒரு கணக்குப்படுது. கால்குலேட்டர் எடுத்தது என்னம்மா, நினைந்து உணர்ந்து நம்ம சொல்ல முடியும். இன்னத்தை நினைக்கிறது வரலாறு சொல்லவே கிடையாது. எத்தனையோ நினைக்க வேண்டியது. ஐயா 21,600 போடுங்க. 21,600 இன்ட்டு 364 இன்ட்டு உங்கள் ஏஜ் போடுங்க. ஈக்குவல் டு எவ்வளோ வச்சு பாருங்க. இப்போது 21,600 இன்ட்டு 365 இன்ட்டு 43 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 34 கோடி. இதுதான் தெரிஞ்சுங்களா? மூச்சு சுவாசம். நாம் பிறந்ததுலேருந்து ஐயா அந்த நுரையீரல் இப்படி சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். அது ரத்தத்திலேருந்து இதை வெளியேற்றணும். அப்படி இழுக்கும்போது ஆக்சிஜன் காற்று உள்ளே போகும், ஆக்சிஜன் தான் போகும். அந்த மாதிரி 43 கோடி முறை அவருடைய நுரையீரல் என்ற இன்ஜின் சுருங்கி வருது. அப்போது நம்ம காலையில் எழுந்து ஒரு நாளைக்கு 21,600 முறை. இதுதான் சத்திய ஞான சபையில் முதல்
இரும்பு சங்கிலி இப்படி போட்டிருக்கோம். அது எதுன்னா மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற எண்ணிக்கையே சொல்கிறார். முதல்ல ஜீவ சுவாசம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது விவசாயிக்கு தெரியாதா? விவசாயி நெல் அறுவடை செஞ்சிடறான், குவித்துடுறான், பதர் எடுக்கணும். அவன் காற்று அடிக்கும் போது தூத்தணும் அவனுக்கு தெரியுங்க, அவனுக்கு தெரியாது ஒன்றும். இதுக்கு ஒரு பழமொழி, இதுக்கு ஒரு ஞானி தேவைப்பட்டான்னா இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை உதாரணம் வச்சு அவன் எப்போ காற்றடிக்கும் போது தூற்றிக்குவான், உடனே தூற்றிடுறான். தூற்றி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா இல்லை சேவ் பண்ண, இல்லைன்னா நீ சும்மா இருந்தால் மழை பெஞ்சு எல்லாம் வேஸ்டாக. அதான் எப்போ காற்றடிக்கும் பார்க்க பட்டு தூற்றிப்பான் அடைப்பது. அதே மாதிரி இந்த உடம்புல ஜீவசுவாசம், இந்த ஜீவசுவாசம் இருக்கும்போது சத்து பொருளை தேர்ந்து கொள். தூற்றிக்கொள்ளும் போது பதரை எடுத்து விட்டு தேவையான நெல் மணிகளை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த உடம்பில் அசத்தான இந்த உடம்பில் இந்த ஜீவசுவாசம் இருக்கும் பொழுதே நாம் செய்ய வேண்டிய வேலை மெய்ப்பொருளை தேர்ந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பொருளை தேர்ந்து கொள்ள வேண்டும். எப்போ நிற்கும் சொல்ல முடியாது, எப்போனாலும் நிற்கும். அந்த மாதிரி ஒரு நிலை. காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளும் போது இந்த ஜீவசுவாசம் இருக்கும்போது அந்த மெய்ப்பொருளை நீ தெரிந்து கொள், அறிந்து கொள், கண்டுகொள், கலந்து கொள், உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்ல. அப்போது இந்த அகர உகரம்ன்றது எல்லா பொருளுமே இந்த அகர உகரத்தினால் ஆனது. இப்போ மணி அடிக்கிறோம், மணி ஒரு வெங்கலம், மணி பித்தளை, அது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது ஓசை வரும். மணி அது ஒரு பொருள், அது அகரம், அது ஒளி பொருள், அது ஒரு ஒளி தான் பொருள். அது மாறி இருக்கு. சூரியன் ஒளி தானே, அதுலேருந்து தான் எல்லாம் வருது. அந்த ஓசை அதனுடைய தன்மை. அப்போ எல்லாமே மண் எடுத்துங்க, மழை பெஞ்சால் அதுங்க ஒரு வாசனை. இரும்பு கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வாசனை வரும். லேத்து கடைக்கு போனால் ஒரு வாசனை வரும். கரும்பு இது அடிக்கிறாங்க, அங்கே போனால் வாசனை வரும். இப்படி எல்லாத்துலேயும் வாசனை ஒன்று இருக்கும். பூவு அதனுடைய தன்மை, மனம், சர்க்கரை, இப்படி ஒவ்வொன்றும் ஒரு இப்படி அகர உகரமாகவே இருக்கும். ஆனால் இது ஜடமாக தான் இருக்குது. சர்க்கரை இனிப்பு தருது, அங்கே அகர உகமாக இருக்காது. ஆனால் சர்க்கரைக்கு தெரியுமா அது இனிப்பாக இருக்கிறது? அதுக்கு தெரியாது. அது ஜடமாக, அந்த இடத்துல ஜடமாக இறைவன் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அது ஒரு பாசம், அது ஒரு ஜடம். ஆனால் இறைவன் அல்லாமல் எதுவும் நீங்கள் வர முடியாது. அவை எல்லாம் மாணவனால அந்த இடத்துல அப்படி தான் இருக்க தன்னை வச்சிருக்கார். அது ஒரு ஜடப்பொருளாகவும் இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆக எல்லாமே மின்னல் முதல்ல வெளிச்சமும் ஓசையும் உருவாகும். வெளிச்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஓசையானது லேட்டாக வருது. அதான், ஆனால் ஒரே நேரம் தான் வெளிப்படுது. ஆக இதுதான் நாத விந்து கலாது நமோ நம.